பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தெய்வனாகி கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது எசேக்கியேல் 34 அதிகாரம் 25 வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன் என்று இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை அடித்தாலும் ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணாலும் அந்த பிள்ளை என்ன சொல்லும்? இரு, என் தகப்பன்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஏன்னா தகப்பனை கூட்டிகிட்டு வந்த மாத்திரத்தில் எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகிடும். ஏன்னா தகப்பன் என்றாலே ஒரு அத்தாரிட்டி, அதாவது ஒரு அதிகாரம் உடையவர். ஸோ எந்த பிள்ளை ஒரு வேதனைப்பட்டாலும் ஒரு துன்புறுத்தப்பட்டாலும் அந்த பிள்ளை போகிற ஒரே ஒரு சொல்யூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தகப்பன். ஸோ அந்த தகப்பன் வந்த மாத்திரத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியமாய் நின்று அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தகப்பனோடு நிற்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவர் யார் தெரியுங்களா? அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நானே வாசல்னு சொல்கிறாரு. இப்போது யாராவது உங்களை தொடணும்னா அந்த வாசல் வழியாக தான் வரணும். அப்போது வாசலாய் ஒரு டோராக தகப்பனாகிய ஏசப்பா நின்று கொண்டு இருக்கிறார். ஆகையனால அவரை தாண்டி யாருமே உங்களை தொட முடியாது. ஒருவர் உங்களை தொடணும்னா அவருடைய பர்மிஷன் கேட்ட பிறகு தான், அவர் உள்ள அனுமதித்தா ஒண்டி தான் உங்களை தொட முடியும். அவர் அனுமதிக்கலைன்னா தொடவே முடியாது. ஏன்னா அவர் தான் ஒரு டோராக இருக்கிறாரு, ஒரு ஷீல்டாக இருக்கிறாரு, ஒரு கேடகமாக இருக்கிறாரு. உங்களை தொடாதபடிக்கு தேவன் நமது அடைக்கலும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையுமா இருக்கிறவர் உங்களுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து மாற்றமே. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் கூட ஒரு பிள்ளை இந்த இயேசு என்கிற தகப்பனை தேடி ஓடி வந்தாங்க. ஏன்? அவங்க சுற்றிலும் ஒரு நெருக்கம், அவங்க சுற்றிலும் ஒரு போராட்டம். ஒரு ஊரே அவர்களுக்கு விரோதமாக திரண்டு வந்து இந்த மனுஷிக்கு உள்ள படணும், இந்த மனுஷி சாக தகுந்தவள் என்று சொல்லி அவங்க மேலே பழி போட்டு எல்லாருமே கல் எறிந்து கொள்ளும்படி அந்த மகளுக்கு விரோதமாக வந்து நின்றாங்க. அப்போது தகப்பனாகி ஏசப்பா ஒரு டோரா, ஒரு ஷீல்டா, ஒரு கேடகமாக அங்கே நின்று, ஒரு வாசலாய் நின்று அவர் ஒரே வார்த்தையில் அந்த பெண்ணுக்கு விரோதமாய் வந்த எல்லா காரியங்களையும் மாற்றி விட்டார். அல்லேலூயா. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து என்ன திறமை செய்தாரா? அந்த பெண்ணை தொடவே விடலை. அவ்வளோ ஜனங்களும் ஏமாந்து திரும்பி போய்விட்டாங்க, சோர்ந்து போய் திரும்பி போய்விட்டாங்க. இன்றைக்கு அந்த இயேசு என்பவரை நீங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளக்குள்ளும் உங்களை யாரும் தொட விட மாட்டார். உங்களை காப்பாற்றுவார். ஒரு கேடகமாய் நின்று காப்பாற்றுவார். ஒரு ஷீல்டாக நின்று காப்பாற்றுவார். ஒரு கண்மலையாய் நின்று காப்பாற்றுவார். உங்களை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் ஒன்றுக்கும் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இயேசு என்கிற தகப்பன் உங்களோட கூட உங்களை காப்பாற்றும்படி அவர் என்ன செய்கிறாராம்? சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறாராம். அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தின மாத்திரத்தில் உங்களுக்கு விரோதமாக எந்த சூழ்நிலை நின்று கொண்டு இருந்தாலும் அது எல்லாமே ஒளிந்து போய்விடும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
உங்களோட வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போல, எந்த காரியமே என் வாழ்க்கையில் நடக்கலை, எல்லாமே நம்பிக்கையற்ற சூழ்நிலை அப்படின்னு நீங்கள் இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலும் அவர் கூட இருந்து துணையாய் நின்று ஒரு அற்புதத்தை செய்து எல்லாருக்கும் முன்பாக அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிமித்தமாய் உங்களை உயர்த்தி மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசு என்பவரை தகப்பனாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? அவர் வந்துட்டா யாருமே உங்களை தொட முடியாது, யாருமே உங்களை சேதப்படுத்த முடியாது, யாருமே உங்களை காயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் உங்களுடைய கேடகம், அவர் தான் உங்களுடைய கோட்டை, அவர் தான் உங்களுடைய தஞ்சம், அவர் தான் உங்களுடைய புகலிடம், அவரே உங்களுடைய வாசல், அவரே உங்களுடைய நல்ல மேய்ப்பர், அவரே உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய முடியும்? நீங்கள் அவருடைய பிள்ளை, அவர் உங்களுடைய தகப்பன். உங்களுக்கு நன்மைகள் செய்யாமல் வேற யாருக்கு அவர் செய்யக்கூடும்? இன்றைக்கு அந்த தகப்பனை நோக்கி கூப்பிடுறீங்களா? ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. நீரே வாசலாக இருக்கிறீராப்பா. அப்பா, ஒருவரும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஒரு கேடகமாய், தஞ்சமாய், புகலிடமாய் இருந்து நீர் இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டு வருகிறீர். இனியும் நீர் பாதுகாத்து அவளை வழி நடத்த போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான அந்நிய சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினால நீக்கி போட்டு அவளை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுங்க. அவர்கள் சுகமாய் இருக்கட்டும் அப்பா. சமாதானத்தின் உடன்படிக்கை இந்த நாளில் அவர்களோடு கூட ஏற்படுத்தி அவளை நீர் மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு விசேஷமான ஒரு நாள். என்ன தெரியுங்களா? ஃபாதர்ஸ் டே. இன்றைக்கு அநேகர் தகப்பனுடைய ஸ்தானத்தில் உண்டு. உங்கள் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் மாறாதவர். அவர் உங்கள் கூட துணையாய் நின்று உங்களுடைய எல்லா செயலிலும் உங்களை துணை நின்று காத்து நடத்துவார். ஆமேன்.